ரீசெண்டா ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வந்த கிஷ்கிந்தா காண்டம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருக்காரு. இவரோட மனைவியும் ஈமோதெரபி நோயால இறந்துடுறாங்க. இவரோட பையனும் காணாம போயிடுறான். ஹீரோட அப்பா ஆர்மி ஆஃபீஸரா இருக்கும்போது ஞாபக மருதி பிரச்சனை இருக்கும். இதனால இவரை ஆர்மில இருந்து தூக்கிடுறாங்க. ஆசிஃப் அலி ரெண்டாவதா ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த டைம்ல ஹீரோட அப்பா ஒரு லைசன்ஸ் கன் வச்சிருப்பாரு. அந்த கன் காணாம போயிடுது. இவங்க தங்கி இருக்கிறதும் காட்டு பகுதி, அதுவும் குரங்குங்க அதிகமா நடமாடுற பகுதி. அந்த கண்ணையும் ஒரு குரங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஒரு ஸ்லோபன் மிஸ்டரி த்ரில்லர் தான். ஆனா எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காத அளவுக்கு தான் எடுத்திருப்பாங்க. ஹீரோக்கு அப்பா வர விஜயராகவன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டான கேரக்டர். கஜினி சூர்யா போல ஒரு ஷார்ட் அண்ட் மெமரிலாஸ் தான் நடிச்சிருப்பார். அவரோட குறைகளை ஒத்துக்க முடியாம கொஞ்சம் கூட யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டாரு. அவரோட ரூமுக்கு யார் வந்தாலும் ஒரு டென்ஷன் பார்ட்டியா மாறிடுவாரு. அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆசிஃப் அலி அவர் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். அந்த சீன்ல எமோஷனலா சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சீன்ல ஆசிஃப் அலியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அபர்ணா பாலமுரளி இவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்க வந்ததுல இருந்து தான் விஜயராகவன் எப்படியாப்பட்ட ஒரு மிஸ்டரியான கேரக்டர்னு தெரிய வரும். இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா பண்ணியிருப்பாங்க. மிச்ச கேரக்டர்லாம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டாங்க. படத்துல ஃபைட் இல்ல, சாங் இல்ல, ஒரு கண்ணை காணும். அந்த ஒன்லைனர் வச்சு கதையை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. எடிட்டிங்க்கு ஒரு ஸ்லோபன் த்ரில்லருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்திருக்காங்க. முக்கியமா பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு சில இடங்கள்ல வர சவுண்ட் டிசைன்ஸை ஒரு டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, டியூரேஷன் ஒரு 2.25 மணி நேரம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.